காளைய பார்த்ததும் எங்களுக்கு உடம்பே புல்லரிச்சிருச்சுங்க. அவர் கண்ண பாருங்க, தத்ரூபமான ஒரு சிலை. ஊரே தெய்வமா பார்த்து வளர்த்த காளை இன்னைக்கு ஊருக்குள்ள தெய்வமா சாமி மாதிரி அமைஞ்சிருக்காரு. காளைக்கு மகா கும்பாபிஷேக விழா. கிட்டத்தட்ட 250 வாடிகள் ஒரு வாடி கூட பிடிபடாம வெற்றியை வாங்கி கொடுத்து பெருமையை தேடி தந்த ஒரு கம்பீரமான காளை தான் புதுக்கோட்டை மாவட்டம். ஜல்லிக்கட்டுக்கே பேர் போன புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்துல கண்டியானத்தம் அப்படின்ற அந்த ஊரவே வெளிக்கொண்டு வந்த அருள்மிகு ஸ்ரீ பெரிய கருப்பர் கோவில் கால கிருஷ்ணா. இந்த ஐயா அவங்களோட ஒய்ஃப் அடுத்து இந்த குடும்பம் வந்துட்டு அவ்வளோ பாசமாக வந்துட்டு வளர்த்த ஒரு காலை. கிட்டத்தட்ட ஒரு 2015-13 வந்துட்டு வாங்கியிருக்காங்க. 2025 வரைக்குமே எல்லா வாடிகள்லையும், புதுக்கோட்டை மட்டும் கிடையாது, தேனிக்கு வந்திருக்காங்க, மதுரைக்கு வந்திருக்காங்க, தருமபுரியில் நடந்த ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்காங்க. போகாத ஜல்லிக்கட்டே இல்லை. கிட்டத்தட்ட 250 வாடிகள் விளையாண்டு வெற்றியை வாங்கி கொடுத்த ஒரு கம்பீரமான ஒரு காலை. அப்படி ஒரு ஒரு பார்வை. அந்த சிலை, இந்த மாதிரி ஒரு சிலையை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க. நிறைய காளைகள் சிலை அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அதில் இந்த கிருஷ்ணாவோட சிலை இன்னும் எக்ஸ்ட்ரா. அப்படியே எங்கேருந்து பார்த்தாலும் அவர் கண்ணு நம்மளை பார்க்குற மாதிரி அந்த கண்ணு அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. இந்த காளையை பற்றி நிறையா வந்துட்டு அவங்க பேசியிருந்தாங்க, பேட்டி எடுத்திருந்தேன். அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். கும்பாபிஷேகம் வச்சு காளைக்கு வந்துட்டு கௌரவம் பண்ண அந்த மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடலாம்.